வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சனில் கண்டென்ஸ் மில்க் எப்படி வீட்லேயே செய்யறதுன்னு பார்க்கலாம். சுலபமாக நாமளே இதை வீட்டில் செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ரெண்டு பொருள் மட்டும்தான் தேவை. ஒன்று 500 ml காய்ச்சாத நல்ல திக்காக இருக்க பால், இன்னொன்று 2/3 கப் ஒயிட் சுகர் வெள்ளை சர்க்கரை. அதுதான் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்மளோட பாலை முதல்ல அதில் ஊற்றிடலாம். இப்போ இதுலயே சர்க்கரையும் சேர்த்துடலாம். சர்க்கரை கொட்டிட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கரண்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் கரண்டி போடவே கூடாது, கிளறக்கூடாது. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. மீடியம் ஹை ஃப்ளேம் அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ இந்த சிம்லேயே பால் நல்லா அப்படியே சுண்டி வரணும். சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மேலே ஆடை இருக்கும். இந்த ஆடையை நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு கண்டென்ஸ் மில்க் நல்ல க்ரீமியாக இருக்கும். இடையில திட்டாக இல்லாமல் அப்படியே ஒரே ஃப்ளோவாக இருக்கும். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு சில்வர் ஸ்பூன் இல்லைன்னா உட்டன் ஸ்பூன், நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபரோ அதை வச்சு மேலே இருக்க ஆடையை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் அந்த ஸ்பூனை டிப் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் மறுபடியும் ஸ்பூன் எடுக்கும்போது கிளியராக இருக்கும். நம்ம ஆடை எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதே மாதிரி மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, அந்த மாதிரி மேலே ஆடை நல்லா கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அந்த ஆடையை எடுத்துடணும். அவ்வளோதான், ஆடையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது மறுபடியும் சிம்லேயே அப்படியே பால் சுண்ட விட்டுறலாம். எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அதுதான் இப்போ ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலும் இப்போ நல்லா சுண்டிருச்சு. சுண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டு இப்படி எடுத்து பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கோட்டிங் ஆயிருக்கணும். நல்லா ஸ்பூனை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு கோட்டிங் ஆயிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு ஆயிருக்கணும். சுண்டுன பால் 1 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு இருக்கணும். நீங்கள் நல்லா திக்காக இருக்க பால் எடுத்தீங்கன்னா அரை மணி நேரத்துலேயே ரெடி ஆகிடும். நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்தா. என்னோட பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால எனக்கு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். இது நல்லா கூல் ஆகட்டும், நல்லா சூடு குறையணும். மேலே மறுபடியும் ஏதாவது ஆடை வந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஆடையை அப்படியே எடுத்துருங்க. ஆடை எதுவுமே இல்லை. இப்போ இது நல்லா ஆற விட்டுறலாம். அதுதான் இப்போ பாதி அளவுக்கு ஆறிடுச்சு. கொஞ்சம் சூடு இருக்கு. இப்போ ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா ஒரு லேயர் மாதிரி நல்லா கோட்டிங் ஆயிருக்கு. இது நல்லா ஆறிடுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். கண்டென்ஸ் மில்க்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்கும். அதுதான் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.